வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி, வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி, கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீ எல்லோ, காலமும் காத்திடுவாய். அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ, அலையொளிரருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் நம்மோடு தங்கியிருக்கும் துணையாளர் பற்றியது. ஆண்டவர் இயேசு நம்மை அனாதைகளாக விட்டுவிடவில்லை. மாறாக நமக்கு ஆறுதல் அளிக்கவும் நம்மை வழி நடத்தவும் தூய ஆவியார் என்னும் உன்னத துணையாளரை தந்திருக்கிறார். மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் தூய ஆவியாரின் அருளால் நிழலிடப்பட்டு எப்போதும் அந்த ஆவியின் வழி நடத்துதலில் வாழ்ந்த அன்னையை இன்று தியானிப்போம். பெந்தகோஸ்தே திருநாளில் சீடர்களோடு இணைந்து தூய ஆவியின் வருகைக்காக காத்திருந்த அன்னையைப் போல நாமும் இன்று நம் வாழ்வில் அந்த இறையாவியின் பிரசன்னத்திற்காக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் தூய ஆவியாரை தந்த உமது அளவற்ற கருணைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். தூய ஆவியாரின் துணையோடு உண்மையான பாதையில் நடக்கவும் எமது சொல்லும் செயலும் உமக்கு உகந்ததாய் அமையவும் வரமருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையால் எமது குடும்பங்களில் தூய ஆவியின் கனிகள் பெருக செய்து எவ்வித தீமைகளும் எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் தனது திருக்குமாரன் இயேசுவின் பாடுகளின் போது அனுபவித்த எல்லை கடந்த துயரங்களையும் அதில் அவர் வெளிப்படுத்திய புண்ணியங்களையும் இன்று தியானிப்போம். 1. வியாகுலத்தின் எல்லை. இயேசுநாதர் மனிதர்களை மீட்கும் பொருட்டு சாகப் போவதை அன்னை மரியாளிடம் தெரிவித்து விடை பெற்றார். மறுநாள் தனது மாசில்லாத குமாரன் ஒரு குற்றவாளியைப் போல கட்டப்பட்டு எருசலேம் வீதிகளில் இழுத்து செல்லப்படுவதையும் உடல் முழுவதும் காயங்களோடு சிலுவையை சுமந்து கபால மலைக்கு செல்வதையும் அன்னை நேரில் கண்டார். 2 கள்வர்களுக்கு நடுவில் சிலுவையில் அறையுண்டு 3 மணி நேரம் துடித்த தனது மகனை கண்ட அன்னையின் வேதனை உலகில் உள்ள அனைத்து வேத சாட்சிகளின் வேதனையை விடவும் பல 1000 மடங்கு பெரியது. நமது பாவங்களே அன்னையின்
இந்த துயரத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்து நாம் மெய்யான மனஸ்தாபம் கொள்வோம். இரண்டாவது, வியாகுலத்தின் முகாந்தரம். மாசற்ற கன்னியான அன்னை மரியாள் ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும்? 3 காரணங்களுக்காக இறைவன் இதனை அனுமதித்தார். முதலாவதாக, அன்னை தனது மகனோடு துன்பத்தை ஏற்று விண்ணகத்தில் அதிக மகிமை அடைய. இரண்டாவதாக, மனிதர்களாகிய நாம் துயரப்படும் போது அன்னையை பார்த்து பொறுமையை காக்க. மூன்றாவதாக, சிலுவையை சுமப்பவர்களே மோட்சம் அடைய முடியும் என்ற உண்மையை உணர்த்த. ஒரு சிறு குற்றம் கூட செய்யாத அன்னையே வியாகுல கடலில் மூழ்கியிருக்கும் போது பாவிகளாகிய நாம் நமது துன்பங்களைக் கண்டு முறுமுறுக்கலாமா? பொறுமையோடு சிலுவையை சுமக்க வியாகுல அன்னையின் உதவியினை நாடுவோம். மூன்றாவது, தனது மகன் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டதை அறிந்திருந்தும் அன்னை மரியாள் முறைப்படாமல் இறை சித்தத்திற்கு பணிந்தார். உலகிலுள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அன்னையின் அந்த துயரத்தில் ஒரு சிறு துளியை கொடுத்தால் அவர்கள் யாவரும் மரித்து போகும் அளவுக்கு அந்த வியாகுலம் பெரியது என்று வேத பாரகர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு பெரிய துயரத்திலும் மனித குலத்தின் மீட்பிற்காக தனது ஒரே மகனை தேவ நீதிக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். அன்னையின் இந்த அளவற்ற அன்பை மதித்து இனி பாவம் செய்யாமல் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ உறுதி எடுப்போம். மரி அன்னைக்கு சமர்ப்பிக்கும் ஜெபம். வியாகுல மாதாவே, சிலுவையில் இருந்து இயேசுநாதர் புனித அருளப்பரை காட்டி இதோ உம்முடைய மகன் என்று சொன்னபோது கிறிஸ்தவர்கள் அனைவரையும் உமக்கு தத்து பிள்ளையாக ஒப்படைத்தார். எனவே நீர் எனக்கு தாயாக இருக்கிறீர் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இதுவரை நான் உமக்கு உகந்த பிள்ளையாக நடக்காமல் என் பாவங்களால் உமக்கு துன்பம் வருவித்தேன். என் தாயே, இனி நான் பசாசின் தந்திரங்களில் வீழ்ந்து விடாதபடி என்னை காத்தருளும். உமது பரிந்துரையால் என்னை மோட்ச ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது: தயாளமுள்ள தாயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 20ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: தேவ மாதாவை குறித்து ஓர் திருப்பலி செய்விக்கிறது அல்லது திருப்பலி காண்கிறது. புதுமை 1. மன்னிப்பின் மாண்பும் அன்னையின் கைமாறும். ஒரு சீமாட்டி தனது ஒரே மகனை ஒரு கொடியவனால் இழந்தாள். மகனை கொன்ற அந்த பாதகன் தப்பி ஓடி அறியாமல் அந்த சீமாட்டியின் வீட்டிலேயே தஞ்சமடைந்தான். தனது மகனை கொன்றவன் அவனே என்று தெரிந்தும் அந்த தாய் வியாகுல மாதா சிலுவை அடியில் காட்டிய மன்னிப்பை தன் இதயத்தில் இருத்தினாள். தன் மகனை கொன்றவர்களையே அன்னை மன்னித்தாரே என்று எண்ணி அந்த மனிதனை பழி வாங்காமல் அவனுக்கு பணமும் உடையும் கொடுத்து தப்பிக்க ஒரு குதிரையையும் வழங்கி பாதுகாத்தாள். அன்று இரவில் மரித்த அவளது மகனின் ஆத்துமா தோன்றி, அம்மா, நான் செய்த பாவங்களால் உத்தரிக்கிற நிலையில் நீண்ட காலம் இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீ வியாகுல அன்னையின் பெயரால் இந்த மனிதனுக்கு செய்த மன்னிப்பின் உபகாரத்திற்காக அன்னை இப்போதே என்னை தனது கரம் பிடித்து மோட்சத்திற்கு அழைத்து சென்றார் என்று கூறி மகிழ்ச்சி ஊட்டியது. எதிரியையும் மன்னிக்கும் தியாகம் அன்னையின் இதயத்தை அசைக்கும் என்பதற்கு இதுவே சான்று. புதுமை 2. 20 கால பாவமும் அன்னையின் அடைக்கலமும். ஒரு பிரபுவின் மகன் 20 ஆண்டுகளாக இறைவனை மறந்து பாவ சேற்றில் உழன்று வந்தான்.
அவன் சாகும் வேளையில் அவன் மீது இரக்கம் கொண்ட இயேசு புனித விரிசித்தம்மாள் வழியாக ஒரு குருவானவரை அவனிடம் அனுப்பினார். முதலில் பாவ சங்கீர்த்தனம் செய்ய மறுத்த அந்த மனிதன் இறுதியில் அன்னையின் பரிந்துரையால் மனம் உருகி அழுதான். இவ்வளவு பாவங்களுக்கு பின் எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கலங்கிய அவனுக்கு குருவானவர் நம்பிக்கையூட்டினார். அவன் தனது பாவங்களை வெறுத்து 4 முறை பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை வாங்கி மகிழ்ச்சியோடு மரித்தான். பின்னர் இயேசு விரிசித்தம்மாளிடம் தோன்றி அந்த மனிதன் பாவத்தில் வீழ்ந்த போதும் அவ்வப்போது வியாகுல அன்னையை நினைத்து ஜெபித்ததால் அன்னையின் மன்றாட்டிற்கே அவனை நரகத்திலிருந்து தப்புவித்தோம். அவன் உத்தரிக்கிற நிலையில் சிறிது காலம் இருந்து பின் மோட்சம் சேர்வான் என்று கூறினார். வியாகுல அன்னையின் மீது கொள்ளும் சிறு பக்தி கூட நரக நெருப்பிலிருந்து நம்மை காக்கும். 3வது, 8ஆம் வாளும் பாவத்தின் வலியும். வாலிபன் ஒருவன் வியாகுல அன்னையின் 7 வாள்கள் கொண்ட திரு சுரூபத்தின் முன் தினமும் ஜெபித்து வந்தான். ஒரு முறை அவன் ஒரு சாவான பாவத்தை செய்தான். மறுநாள் வழக்கம் போல அன்னை முன் நிற்கையில் அன்னையின் இதயத்தில் 7 வாள்களுக்கு பதில் 8ஆம் வாள் ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ந்தான். நீ நேற்று செய்த பாவமே அன்னையின் இதயத்தை ஊடுருவும் 8வது வாள் என்ற குரலை கேட்டு அவன் நடுங்கினான். தன் பாவத்தால் அன்னைக்கும் இறைவனுக்கும் துயரம் விளைவித்ததை எண்ணி கண்ணீர் விட்டு அழுது உடனே பாவ சங்கீர்த்தனம் செய்தான். மீண்டும் வந்து பார்க்கையில் அந்த 8வது வாள் மறைந்து பழையபடி 7 வாள்கள் இருப்பதை கண்டு தன் பாவம் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தான். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் அன்னையின் இதயத்தில் ஒரு வாளாக பாய்கிறது என்பதை உணர்ந்து இனி பாவம் செய்யாமல் வாழ உறுதி கொள்வோம். புனித தேவ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதன் பேரில் ஜெபம். எல்லாம் வல்லவரும் நித்தியருமாயிருக்கின்ற இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய மனித பிறப்பை பரிசுத்த கன்னி மரியாளுக்கு கப்ரியேல் சம்மனசை கொண்டு அறிவிக்க திருவுள்ளமானதை அறிந்திருக்கிற அடியோர்கள் அவருடைய சிலுவையினாலும் அத்திரு கன்னிகையின் இரக்கமுள்ள மன்றாட்டினாலும் உமது திருமகனுடைய உத்தான மகிமையில் ஒன்று சேரும்படிக்கு எங்கள் இதயங்களில் உமது இரக்கத்தை பொழிந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமீன். மாதாவிடம் அன்றாட ஜெபம். வான தூதர்களுடைய அரசியே, மனிதர்களுடைய சரணமே, அனைத்துலகுக்கும் நாயகியே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எப்படியாகிலும் எங்களை மீட்க வேண்டும். அன்னையே, உம்மை நம்பினோம், எங்களை கைவிடாதேயும். குறிப்பாக நாங்கள் சாகும்போது பசாசினுடைய தந்திரங்களை எல்லாம் தள்ளி போட்டு உம்முடைய திருமைந்தன் இயேசுநாதரிடம் நாங்கள் வந்து சேரும் மட்டும் துணையாயிரும். இதற்காக உம்முடைய திருவடியில் விழுந்து உம்முடைய ஆசீரை கேட்கிறோம். இதை அடியோர்களுக்கு இரக்கத்தோடே அளித்தருளும் தாயே. ஆமீன். தேவ அன்னைக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். என் ஆண்டவளே, என் தாயாரே, இதோ என்னை முழுவதும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். தேவரீர் பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிக்கத்தக்கதாக இன்றைக்கு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுமையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். என் நல்ல தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாயிருக்கிறபடியினாலே என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றும்.
என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாயிருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளும். என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றியருளும். ஆமீன். புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன். ஆண்டவரே, பாவியிலும் பெரும் பாவியான என் பாவங்களை மன்னியும். நான் என் தவறுகளை உணர்ந்து முழுமையாக மனம் திரும்பி வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தருளும். இந்த 53 மணி ஜெபமாலை நேரத்தில் எங்களை முற்றிலும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எப்போதும் உமது தெய்வீக ஞானத்தோடு வழிநடத்தும். எங்களை சூழ்ந்துள்ள எல்லா விதமான தீமைகளையும் தீய சக்திகளையும் எங்களை விட்டு விலக்கிவிடும். நாங்கள் இவ்வுலகில் உண்மையான அன்போடும் ஆழ்ந்த இறைப்பற்றோடும் வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் சமாதானமும் அமைதியும் நிலவ செய்தருளும். கடன் சுமைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து பொருளாதாரத்தில் ஏற்றம் காண செய்யும். பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து உமது ஒளியால் எங்களை நிரப்புவீராக. என் ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அறிந்துள்ளீர். அவை அனைத்தையும் உமது மகிமைக்கேற்ப சந்தித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே,
வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 1. இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள நம்பிக்கையுடன் வாழ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில்
பொருளாதார நெருக்கடிகளால் வாடுபவர்களுக்காக வேண்டுகிறோம். நீர் உயிர்த்தெழுந்து வெற்றி கொண்டது போல அவர்கள் தங்கள் கடன் சுமைகளிலிருந்து விடுபட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக. ஆண்டவரே, வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்காகவும் தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு புதிய நல்வாய்ப்புகள் கிடைக்கவும் அவர்கள் தங்கள் உழைப்பில் மேன்மை அடையவும் ஆசீர்வதிப்பீராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, புனித கன்னி மரியா மீதும் திரு தூதர்கள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்ததை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பில்லி சூனிய ஏவல் மற்றும் தீய சக்திகளின் பிடியில் இருப்பவர்களுக்காக வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியாரின் அக்கினி பிளம்பு அவர்கள் மீது இறங்கி அனைத்து இருளின் கட்டுகளில் இருந்தும் அவர்களுக்கு முழுமையான விடுதலையை தருவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தீராத நோய்களினால் அவதிப்படுபவர்களுக்காக வேண்டுகிறோம். விண்ணக அரசியின் பரிந்துரையால் அவர்கள் உமது சுகமளிக்கும் நிழலில் இளைப்பாரி பூரண உடல் நலத்தை பெற்றுக்கொள்ள செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, புனித கன்னி மரியா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொள்ள மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் சமூகத்தில் உள்ள கணவனை இழந்தோர், கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்றோருக்காக வேண்டுகிறோம். பரலோக அரசியின் பராமரிப்பில் அவர்கள் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் பெற்று நிம்மதியுடன் வாழ அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும்
விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவ மாதாவின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வர பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பு நிறைந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புகழ்ச்சிக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி உடையவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தின் இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசிறந்த பக்தியுள்ள பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவுடைய கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமாயிருக்கிற கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தின் வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுவோர்க்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலை ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக உமது திருக்குமாரனை மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த தூய கன்னிகையான மரியாளுடைய வேண்டுதலினால் சகல சத்துருக்களின் சற்பனையிலே நின்று பிரசன்னராய் தயை செய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, வியாகுல அன்னையின் பரிந்துரையால் அந்த பாவிகளுக்கும் வியாகுலப்பட்ட சீமாட்டிக்கும் தூய ஆவியார் எப்படி மனமாற்றத்தையும் ஆறுதலையும் தந்தாரோ அப்படியே இன்று உங்களுக்கும் தருவார். உங்கள் பாவங்களால் அன்னையின் இதயத்தில் 8வது வாளை பாய்ச்சாதீர்கள். மாறாக மன்னிப்பு மற்றும் அன்பின் மூலம் அன்னையை மகிழ்வியுங்கள். நீங்கள் செய்த பாவங்கள் எத்தகையதாக இருந்தாலும் வியாகுல அன்னையின் கரத்தை பற்றி கொண்டு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். அன்னை உங்களை நரகத்திலிருந்து மீட்டு மோட்சத்தின் ஒளியிடம் அழைத்து செல்வார். இயேசுவின் பேரன்பும் அன்னை மரியாளின் பரிந்துரையும் இன்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி, வாழ்க்கை